அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எஸ்பிஓ நம்ம எப்படி வித்ட்ரால் கொடுக்குறது அப்படி பார்க்கலாம். இப்போ வித்ட்ரால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இந்த வித்ட்ரால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அப்டேட்டட் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ லாகின் பண்ணுவோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு டேஷ்போர்டு போங்க. டேஷ்போர்டில் போயிட்டு டேஷ்போர்ட் டச் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் டச் பண்ண இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ப்ரொமோஷன் டீமாக நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்களே, ப்ரொமோஷன் டீமாக இல்லைன்னா சேல்ஸ் டீமான்னு இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ப்ரொமோஷன் டீமுக்கும் சேல்ஸ் டீமுக்கும் மட்டும்தான் வித்ட்ரால் ரெக்வெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டீமும் உள்ளவங்களுக்கு இப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் உங்களை அப்டேட்டட் அக்கௌண்ட் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே அமௌண்ட்டும் உங்களுக்கு அப்டேட் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இதில் எல்லா அமௌண்ட்டையும் எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் ஃபுல்லாக வித்ட்ரால் கொடுத்துடணும். வித்ட்ரால் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் போய்ட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேன் கார்டை மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பேன் கார்டு இருக்கோ அந்த பேன் கார்டுக்குரிய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போது பேங்க் டீட்டெயில்ஸ் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். கொடுக்கலாம். அது 6 அக்கௌண்ட்டுக்கு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் ஒரே பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்காம வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை கனரா பேங்க்கு, எஸ்பிஐ இந்த மாதிரி வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வித்ட்ரால் வந்திருப்போ எந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு வித்ட்ரா வந்திருக்கோ, எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத உங்களால் சொல்ல முடியும். இதில் ஏதாவது நான் சொல்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து கால் பண்ணி கேளுங்க. இப்போ நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இப்போ அப்டேட்டட் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ்க்கு 2 டைம்ஸ் நீங்கள் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஐஎஃப்எஸ்சி கோட் தப்பாக இருக்குது இல்லைன்னா அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட்டட் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு இப்போ இதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆகிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. இப்போ இது அமௌண்ட்டு ஷோ பண்ணுது. நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 2952 2952 கொடுத்துருக்கேன். இந்த ஃபுல் அமௌண்ட்டு உங்களுக்கு நான் சப்மிட் கொடுக்க போகிறேன். சப்மிட் கொடுத்துட்டு இப்போ இதை ஒரு வீடியோ கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தோன்னே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் சப்மிட் கொடுக்க போகிறேன். 2952 கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு சப்மிட் கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இந்த நேம் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா கீழே போய்ட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். நீங்கள் வித்ட்ரால் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அங்கே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் அமௌண்ட் 2952 அப்படின்னு இருக்குது. 2952ன்னு இருக்குது. உங்கள் ரெக்வஸ்ட் பெண்டிங்னு காமிக்குது. இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி இதை கூட நீங்கள் இல்லை அப்படின்னா இதை கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்யூச்சர் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது அப்டேட்ஸ் வருதா அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க. அது பெட்டராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொடுக்க லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுத்து முடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு லைக் கொடுங்க. யாருக்கெல்லாம் இருக்க முடியும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.